என் பேர் மகேஸ்வரிங்க. வணக்கங்க. நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு சிஎம் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து எம்ஆர்வி கூட வந்து இணைஞ்சவங்க. நல்லா பேசின சிஎம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சு. நல்லா ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அவருடைய செயல்பாட்டை வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. இங்கே சிறப்பாக நல்ல முறையில் நம்ம ஆட்சி கொண்டு போவோம், இடைத்தேர்தலை சிறப்பாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி நாங்கள் நல்லபடியாக வேலை பார்த்து இடைத்தேர்தலில் வெற்றி அடைவோம். அவருடைய ஆட்சி நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. அவர் பேச்சு எப்படி இருந்துச்சு? எப்படி நல்லா பேசியிருந்தாரு, நல்லா சிறப்பாக பேசியிருந்தாரு எப்போவை விட. ஆனால் ரொம்ப இந்த கரூரில் நடந்த துயர சம்பவத்தை ரொம்ப வேதனையோடு சொல்லியிருந்தாரு. அது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்தது. இனி இனி அதுக்கு வந்து நினைவு சின்னம் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அந்த நிகழ்வுக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த நினைவு சின்னம் வைக்கணும்னு சொன்னது. கரூர் வந்து மறக்க முடியாத ஒரு ஊர், நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப அந்த சம்பவம் நடந்தது வேதனைக்குரியது. அதுக்கு வந்து நினைவு சின்னம் வைக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அதை பார்த்தா எல்லாத்துக்குமே நினைவு வரும். இப்போ இல்லை, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வரும். அதனால் அது நல்ல ஒரு இதாக நினைக்கிறோம். சிறப்பான ஆட்சி நடக்குது, நல்லபடியாக இருக்கும். எங்கள் அண்ணா பேச்சு சூப்பராக இன்னைக்கு இருந்துச்சு. எல்லோரும் நினச்சதை விட எங்கள் அண்ணா இன்னைக்கு வேறு லெவலில் பேசியிருந்தாரு. அந்த நினைவு சின்னம் வைப்பேன்னு சொன்னது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்தபோது எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க, என்ன இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ்ஸு அப்படின்னு. ஆனால் அவரோட வருத்தத்தை தெரிவிக்க பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்தார். இன்னைக்கு எல்லா ஸ்பீச்சுமே சூப்பராக இருந்தது. சரி, 20 நிமிஷம் பேசினாலும் சரி, 20 செகண்ட் பேசினாலும் சரி, என்ன பேசணும்னு நினச்சி வந்தாரோ அது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பேசிட்டார் சார். அதான் எங்களுக்கு வேணும். என்ன பேசினதோ எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு. கரூரை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னதுலேருந்து, அவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறேன்னு சொன்னதுலேருந்து அவரோட வருத்தம் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் இன்னும் எங்கள் அண்ணா ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்றது எங்களுக்கு இன்னமும் தெரியுது. ஆனால் நாங்களும் மறக்கவே முடியாது சார். இந்த கரூரில் நடந்த விஷயத்த எங்களால் என்றைக்குமே மறக்கவே முடியாது. நடந்திருக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து ஆறுதல் தெரிவிக்க தான் வந்திருக்காரு. நல்லபடியாக பார்த்து செய்வார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு காலை பொழுதுல இன்னைக்கு வந்து அண்ணன் தளபதி அவர்கள் வந்து ஒரு கரூர் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு உண்டான ஆட்சி எப்படி இருக்கணுமோ அந்த ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு உண்டான ஒரு ஆட்சியை எப்படி நடக்கணுமோ இன்னைக்கு அந்த ஆட்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு 55 நாளா இன்னைக்கு வந்து ஆட்சி நடக்குது. ஆட்சியில இன்னைக்கு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒழிச்சு கட்டியிருக்காரு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து லஞ்சம் யாரு கேட்டாலும் நீங்க டைரக்டா வந்து கவர்மெண்ட் அணுகலாம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த லஞ்சத்தை ஒழிச்ச முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து அண்ணன் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு முடிச்சு கட்டியிருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு லஞ்சம் கொடுத்தாதான் இன்னைக்கு லஞ்சம் வாங்குவாங்க அப்படிங்கிற இதை உடைச்சு இன்னைக்கு லஞ்சமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை மாத்திருக்காருன்னா அது ஒருத்தரால் தான் முடியும், நம்மளோட அண்ணன் டாக்டர் விஜய். இப்போ வந்து அவரோட பேச்சு எப்படி? அவரோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேச்சுல உண்மைத்தன்மை 100% இருந்துச்சு. மக்களுக்கு என்ன செய்வாரோ அதை முழுமையா பேசியிருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தேன். போய் பார்க்கணும்னு போன தாட்டி வந்தாரு, பார்க்க முடியல. இந்த தாட்டி போய் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா பேசினாரு, கரூர் மக்களை பத்தி நல்லா பேசினாரு. போன தாட்டி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த தாட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு.